சொல்லுங்கம்மா. பைஜுமா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. வைஜந்தி, யாரும்மா போன்ல? அம்மா தான் அத்தை. சம்மந்தி அம்மாவா? என்ன சொல்றாங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரிச்சாங்க. அப்படியா? நீ என்ன சொன்ன? ஏன் அத்தை, நல்லா இருக்கோம் தான் சொன்னேன். இங்க குடுமா, சம்மந்தி அம்மாட்ட நான் பேசுறேன். ஹலோ சம்மந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா வைஜந்தி சொன்ன மாதிரி நாங்க யாரும் இங்க சந்தோஷமா இல்லைங்க. என்ன சம்மந்தி சொல்றீங்க? ஆமாமா, விசுவையும் ராதாவையும் சேர்த்து வைக்கணும்னு நானும் என் வீட்டுக்காரரும் எவ்வளவோ அவங்க கிட்ட பேசி பார்த்துட்டோம். ஆனா அவங்க மனசு இறங்கி வரதா தெரியல. அவங்கள சேர்த்து வச்சாதான் எங்களுக்கு வாழ்க்கைன்னு வைஜந்தி ரகுவும் முடிவு பண்ணிட்டு இவங்களும் ஒரே புடிவாதமா இருக்காங்க. இந்த பக்கம் என் பொண்ணு பிரச்சனை வேற. வீட்டுல சின்னஞ்சிறுசுக சேர்ந்து வாழாம இருந்தா பெரியவங்க எப்படி சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க? புரியுது சம்மந்தி. நீங்க கேட்டதும் ஒரு பேச்சுக்கு தான் நாங்க நல்லா இருக்கோம்னு சொன்னனே ஒழிய, உங்களை மாதிரி தான் நாங்களும் இங்க கவலையா இருக்கோம். எனக்கு தெரியாதா? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவ கண்ணி கலையாம இருந்தா அதை எந்த தாயால தான் பொறுத்துக்க முடியும்? எங்களால முடிஞ்ச முயற்சி எடுத்து பார்த்துட்டோம். இனிமே நீங்க தான் சம்மந்தியாயிட்டு பேசி ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா இத பத்தி நான் அவர்கிட்ட அவசியம் பேசுறேன். சரிங்க, இதோ வைஜந்தி கிட்ட கொடுக்குறேன். ஹலோ அம்மா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். போன வைங்க. பைஜு, ஏன் அத்தை இங்க நடக்கிறதுல ஏன் அம்மா கிட்ட சொல்றீங்க? ஏன் சொன்னா என்ன? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. உங்க எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும்ல. உன் அம்மாவும் அப்பாவும் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கட்டும். அவங்க அங்க இருந்துகிட்டு என்ன செய்ய முடியும்? அதோட இது ஒரு பெரிய விஷயமா திரும்ப திரும்ப ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? என்னது, இது பெரிய விஷயம் இல்லையா? என்ன பேசுற நீ? நீங்க தானே சொல்றீங்க ராதா அவ்வளவு சீக்கிரத்துல மனசை மாத்திக்க மாட்டானு. இந்த பக்கம் விசுவும் மக்கர் பண்றான். எனக்கு அவங்கள சேர்த்து வைக்கணும் தான், அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்து வாழ வைக்கணும் தான். ஆனா அது உடனே நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறப்போ அவங்கள சேர்த்து வைக்க நாம முயற்சி எடுக்க தான் போறோம். ஆனா அதுக்கு கால அவகாசம் வேணும் நீங்களே புரிஞ்சு வச்சிருக்கும் போது அப்ப நீங்க சேர்ந்து வாழ வேண்டியது தானமா? எங்களை சேர்த்து வச்ச ராதா அக்காவும் அவங்க புருஷனும் சேர்ந்து வாழாம அவங்களுக்கு ஒரு வழிவகை பண்ணாம எங்களுக்கு சேர்ந்து வாழ மனசு ஒப்பல. நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்கள சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் எங்களை விட்டு போயிடுமேங்கிற ஒரு பயம் தான். அதனால நீங்க அவசரப்பட்ட எதுவும் நடக்காத அத்தை. அவசரப்பட வேண்டிய விஷயத்துல அவசரப்பட்டு தான் ஆகணும். சரி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருவேளை ராதாவும் விசுவும் சேர்ந்து வாழ மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா எப்பவுமே நீங்களும் இப்படியே இருந்துருவீங்களா? அப்போ எங்களை சேர்த்து வைக்கணும் அவங்கள சேர்த்து வைக்கணும்னு இவ்வளவு வேகம் காட்டுறீங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஏன் இப்படி குதர்க்கமாவே பேசுற? உங்க விஷயம் தெரிஞ்சா ராதாவே இதுக்கு ஒத்துக்க மாட்டாமா? இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதா என்னோட பதட்டமே. சரிம்மா, உங்க விஷயம் அவளுக்கு தெரிஞ்சாதானே உங்களுக்காகவாது அவ விசு கூட சேர்ந்து வாழணும்னு யோசிப்பா. அவங்க சேர்ந்து வாழணுங்கிறத விட மனசு ஒத்து சந்தோஷமா தன் புருஷ கூட சேர்ந்து வாழணுங்கிறதா முக்கியம். அதனால நாம அவசரப்படக்கூடாது. எப்படியாவது அவங்கள சேர்த்து வைப்பமா, அதுக்கப்புறம் சந்தோஷம் தானா வந்துட்டு போகுது. இங்க பாரு, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க விஷயத்த நான் ராதா கிட்ட சொல்லதான் போறேன். வேண்டாத, அத நீங்க சொல்லக்கூடாது. நீ என்ன கண்டிஷன் போடுற? நான் சொல்லதான் போறேன். நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன். வைஜெயந்தி, என்னம்மா வீட்டை விட்டு போயிடுவேன்னு பேசிட்டு இருக்க? நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுமா? அப்புறம் என்ன மாமா, அத்தை எங்களை பத்தி ராதாக்கா கிட்ட சொன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும். இப்ப எதுக்கு இவங்க அவசரப்படணும்? சரிம்மா, நீ வீட்டை விட்டு போறதுனால எல்லா பிரச்சனையும் தீந்துரும் நினைக்கிறியா? ஊர் உலகத்துல என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க, இல்ல ராதாக்கு தான் இந்த விஷயம் தெரியாம போயிடுமா? ஏண்டி,
நீயும் அவளுக்கு பிடிக்காத விஷயத்தை ஏண்டி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்க? இங்க பாருங்க, மருந்து கசக்கும்னு குழந்தை வேண்டான்னு தான் சொல்லும். அதுக்காக மருந்து கொடுக்காம விட்டுற முடியுமா? அப்புறம் குழந்தையோட உடம்பு எப்படிங்க குணமாகும்? நான் ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறேன்னு இவளுக்கு புரியலங்க. இவ என்ன சொன்னாலும் சரி, நான் இவங்க விஷயத்த ராதா கிட்ட சொல்லதான் போறேன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் சத்தியமா நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ரெண்டு பேருமே இந்த வீட்ல ஒரு நல்லது நடக்கும்னு பேச மாட்டீங்களே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்க. கடைசியில எல்லாம் கெட்டுதான் போக போகுது. அம்மா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழாம இருக்கிறதா உன் கண்ணை உறுத்துது. வைஜெயந்தி இங்க இருந்தா ரெண்டு பேரும் இதே விஷயத்தை தான் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க போறீங்க. வைஜெயந்தி ஒரு வாரம் ராதாணி வீட்டுல இருக்கட்டும். அதுக்குள்ள ரெண்டு பேரும் தனித்தனியா உட்காந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே முடிவை தான் எடுக்கணும். அப்பா, நான் இவளை அண்ணி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். வைஜு, நீ போ, உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க. டேய் ரகு, அம்மா, வைஜு, நான் வெளில இருக்கேன்ப்பா. என்னங்க நான் என்ன? டேய், சே 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 சே. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அயன் பாக்ஸ் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது மாப்பிள. புலம்பிக்கிட்ட கொடுக்குறான், என்னமோ தேஞ்சு போற மாதிரி. ஏமாமா, ஓசியில கேட்டா புலம்பத்தான் செய்வாங்க. நாளைக்கு காலையில வேலைக்கு போறதுக்கு இப்ப எதுக்கு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க? ஏமாப்ல, நாளைக்கு போய் கேட்டா குழந்தை ஸ்கூலுக்கு போற டைம்ல வந்து அயன் பாக்ஸ் கேக்குறேன்னு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவான். என்ன மாமா, எனக்கு தான் வேலை கிடைச்சிடுச்சுல, அடுத்த மாசம் சம்பளம் வந்த உடனே அயன் பாக்ஸ் வாங்கிடுவோம் புதுசா. ஆமா மாப்பிள, புதுசா அயன் பாக்ஸ் வாங்கினதும் அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட காட்டணும். நாங்களும் அயன் பாக்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லணும்ல. சரி, கொடுங்க. அதை இருங்க மாப்பிள. என்ன மாப்பிள நீங்க, 2 பேண்ட் 2 சட்டை தானே, நானே அயன் பண்ணிடுறேன். சரி. ஏன் மாப்பிள, ஆ? பேங்க்ல மேனேஜரா வேலை பார்த்தவரு, அதே மாதிரி ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலை கிடைக்கலையா? ஏன், இந்த வேலைக்கு என்னாச்சு? இல்ல, சொகுசா உட்காந்து வேலை பார்த்தவருக்கு வண்டியில சுத்துற வேலை பார்க்க முடியுமா? அதான பார்த்தேன். என்னடா இன்னும் திருவாயே திறக்கலையேன்னு. இந்த வேலையாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்க மாமா. அதுக்குள்ள மாப்பிள, டிராபிக்ல அலையணும், இந்த வெயில் மழை தூசி போகணும்னு நீங்க அலைஞ்சு வேலை பார்க்க போறத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள. அதுக்காக வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தா புவாவுக்கு என்ன பண்றது? அப்படிங்கிறீங்களா? எனக்கும் ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. பாத்து மாமா, ஷர்ட்டை பொசிக்கிற. பாத்துக்கிறேன். டாடி, டாடி. ஏய் ஸ்வேதா குட்டி, வா 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 வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் டாடி. ஆமா, 2 பேரும் வந்திருக்கீங்க. யார் கூட வந்தீங்க? நாங்க ஸ்கூல் ஆட்டோவிலே வந்துட்டோம் டாடி. ஏம்மா, நான் தான் அம்மா கிட்ட சொல்லாம தனியா வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? நான் தான் அங்கிள், வா உங்க அப்பா பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா இவ உங்களே நினைச்சுக்கிட்டு சரியா கூட படிக்கவே மாட்டேங்கிறா. கிளாஸ் நேரத்துல தனியா போய் உட்காந்துக்கிறா, யார் கூடவும் பேச மாட்டேங்கிறா. என்னன்னு கேட்டா என் அப்பா பார்க்கணும் போல இருக்குன்றா. இவளை பார்க்க எனக்கே பாவமா இருந்துச்சு அங்கிள். அதனாலதான் நானே இவ்வளோ ஸ்கூல் ஆட்டோ அங்கிள் கிட்ட கெஞ்சி கூத்தாடி உங்களை பார்க்கலாம் இங்க வந்தோம். ஸ்வேதா குட்டி, என்னம்மா, அப்பா பத்தி உனக்கு என்ன கவலை? நீங்க எப்ப டாடி நம்ம வீட்டுக்கு வர போறீங்க? எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படுறீங்க? நான் கஷ்டப்படுறேனா அப்படின்னு உனக்கு யாருமா சொன்னாங்க? நேத்து தாத்தா உங்களுக்கு பணம் கொடுக்க வந்தாங்கல்ல, நீங்க ஏன் பணத்தை வாங்கிக்கல? அம்மா வேலை தான் எல்லான்னு தாத்தா அம்மா கிட்ட சண்டை போட்டாங்க தெரியுமா? நீங்க வீட்டுக்கு வந்துட்டா நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம்ல. ஸ்வேதா குட்டி, அப்பானால உடனடியா வர முடியாதுமா. ஏன்? நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு சொன்னாலாம் புரியாது. அப்பா இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தாத்தா கூட, சரியா? எப்பவும் விட அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கேன். அதனால நீ என்ன பத்தி கவலையே படக்கூடாது.
நீ என்ன நினைச்சுக்கிட்டு உன் படிப்பெல்லாம் கோட்டை விட்டுறக்கூடாது. நீ நல்லா படிச்சா தானே அப்பாக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பா வேலைக்கு போக போறேன். இனிமே ஸ்வேதா கூட்டி என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தருவேனா? விஜய், உனக்கும் தான். ஆமா, மதியானம் சாப்பிட்டீங்களா? இல்ல அங்கிள், உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டே இவ சாப்பிடவே இல்ல. லஞ்ச் பாக்ஸ்ல இவ சாப்பாடு அப்படியே இருக்கு. என்னடா செல்லும், சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆகும்? சரி, லஞ்ச் பேக் எடு, அப்பா ஊட்டி விடு. ஹாய், லெமன் ரைஸ். ஓகே. டாடி, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். கொடுங்க, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். அம்மா செஞ்சது டாடி ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கு அப்பா வீட்டில் தான் எதுவும் சாப்பிடல, இங்கேயாவது ஏதாவது சாப்பிட்டு போங்க. ஏய், நான் ஆபீஸ் போகும்போது என் எதிரில் வராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சாப்பாடு யாருக்கு வேணும்? வாடே. டாடி, எப்படி இருக்கு டாடி? நல்லா இருக்குடா. இந்தா, நீ சாப்பிடு. இந்தாங்க தாத்தா. தேங்க்யூ. இவ்வளவு பசியில இருந்துட்டு சாப்பிடாம இருக்கியா? எல்லாம் உங்களோட தான். சாரிமா. இந்தா, இனிமே இந்த மாதிரிலாம் சாப்பிடாம இருக்க கூடாது, சரியா? நீ நல்லா சாப்பிட்டா தானே அப்பா அப்பாக்கு மறுபடியும் இங்க வரலாம். சாப்பிட்டாச்சா? வைங்க மாமா, நான் போய் இருட்டு மாப்பிள, உட்காருங்க. நீங்க இதுல கழுவுங்க. அப்படியே குழந்தையோட கையை வாஷ் பண்ணுங்க. சரிம்மா, உங்களை காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க. கிளம்புங்க. ஸ்வேதா குட்டி, அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்பா பத்தி கவலைப்படாம நல்லா படிக்கணும், ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? சரி டாடி. டாடி, அன்னைக்கு நான் மட்டும் வந்தப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போனீங்கல்ல, இன்னைக்கு விஜயும் வந்திருக்கான். எங்களை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? இப்போ அவசரமா அப்பா வெளியில கிளம்புறேன். அடுத்த தடவை நீங்க வரும்போது உங்க 2 பேருக்கு கண்டிப்பா வாங்கி தருவேன், சரியா? சரி டாடி. மாமா, இவங்களை கூட்டு போய் ஆட்டோல விட்டு வந்துருங்க. சரி மாப்பிள. செல்லங்களா, போலாமா? பாய் விஜய். வாங்க, வாங்க, வாங்க. பாய் பாய் டாடி. பாய்.
என்ன இவரு மத்தியானம் வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு, சாப்பிட கூட இல்ல. அப்பா எங்க போனாரு? அக்கா, வைஜெயந்தி, வா வைஜெயந்தி, வா ரகு. என்ன கையில பேக், ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்ன வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சண்டை ஏதாவது போட்டுட்டு வந்துட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. வைஜெயந்தி இங்க ஒரு 4-5 நாள் இருக்கிறேன்னு சொன்னா, சரி வான்னு கூப்பிட்டு வந்தேன். சாரி அண்ணி, உங்ககிட்ட சொல்லாம கூப்பிட்டு வந்துட்டேன். முன்னாடியே சொல்லியிருக்கணும். என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? வைஜெயந்தி 4-5 நாள் என்ன, எத்தனை நாள் வேணாலும் நம்ம வீட்ல இருந்துட்டு போகட்டும். சரி உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணி, ஸ்வேதா மாமா யாரையுமே காணோம். ஸ்வேதா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல. இன்னும் வரலையா? இந்நேரம் வந்திருக்கணுமே. வந்திருக்கணும், ஆனா இன்னும் வரல. இப்பெல்லாம் இப்படித்தான் பண்றா. அன்னைக்கு நீ இருக்கும்போது தானே அவ அப்பா கூட வந்து இறங்கினா. இன்னைக்கும் வந்து ஏதாவது ஒரு கதை சொல்லுவா. வரட்டும், காதை பிடிச்சு திருகுற. ஐயோ அண்ணி, அதெல்லாம் வேண்டாம், பாவம் நீ. பாவமா? நீ வேறப்பா, காலம் கெட்டு கிடக்குதுல்ல, அவ இஷ்டத்துக்கு விட்டுற முடியுமா என்ன? சரி, அவதான் இப்படி பண்றானா? உன் மாமாவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் என் மேல கோச்சுக்கிறாரு. என்னாச்சு அண்ணி? அவருக்கு என் மேல ரொம்ப கோவம். ஏங்கா? வேற என்ன, ஸ்வேதா அப்பா வேலை இல்லாம கையில செலவு கூட பணம் இல்லாம கஷ்டப்படுறாராம். என்கிட்ட 10,000 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அவர் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவருக்காக இறக்கப்பட்டா ஏதாவது பண உதவி பண்ணிட்டு போங்க, நான் உங்களை தடுக்கிறேன்னு கேட்டேன். நீங்க செய்யற உதவிய அவரை கட்டாயப்படுத்தி ஏத்துக்க சொல்லணும். அதை விட்டுட்டு நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னா அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நான் பேச அவர் பேச உடனே அப்பாக்கு எனக்கும் பெரிய சண்டை. கோச்சுக்கிட்டாரு. பாரு, காலையில சமைச்சு வச்சுட்டு போனேன், வச்சது வச்சபடியே அப்படியே இருக்கு. கம்பெனில இருந்து நான் வரும்போது வீடு பூட்டி இருந்தது. எங்க போயிருக்காருன்னே தெரியல. மாமா கிட்ட தான் செல்போன் இருக்குல்ல, நீங்க கால் பண்ணி பார்க்கலாமே. நான் போன் பண்ணுவேன்னு தெரிஞ்சே செல்போனை இங்கே வச்சுட்டு போயிட்டாரு. இதே மாதிரி தான் அங்கேயும் ஒரே பிரச்சனை. என்ன சொன்ன? என்ன பிரச்சனை? அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் வீட்டை விட்டு வெளில வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. வைஜெயந்தி சொல்ல. ரகு, உங்க ரெண்டு பேர் முகமே காட்டி கொடுக்குது. அதை நீங்க வந்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, நீங்களா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சொல்லாததுனால கட்டாயப்படுத்த வேண்டான்னு விட்டுட்டேன். இப்போ நீயே உளறிட்ட. அங்க ஏதோ பிரச்சனை, அதனால தான் கோச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டீங்க, அப்படித்தானே? சொல்லு ரகு, இங்க மாதிரி அங்கேயும் பிரச்சனைன்னு சொன்ன அப்படின்னா என்ன பத்தியும் அண்ணனை பத்தியும் அங்கேயும் டாபிக் ஓடுதா? என்னதான் பிரச்சனைன்னு சொல்ல ரகு. நீங்க கூட என்ன தவிக்க விடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. விசுமாமாவும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்களும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டீங்க. அதான் அத்தைக்கு வருத்தம். அவங்க ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல போக இவரும் மாமாவும் பேச கடைசியில அது வளர்ந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, அதோட அங்க இருந்தா இன்னும் பிரச்சனை பெருசாயிடுமேன்னு இவரை நீங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ஷோ கடவுளே, என் பிரச்சனையை நானே பெருசா நினைக்காத போது நீங்க ரெண்டு பேரும் ஏன் எனக்காக சண்டை போடுறீங்க? ஏ ரகு, புதுசா கல்யாணம் ஆனவங்க நீங்க,
இவளை எங்கேயாச்சும் ஹனிமூன் கூட்டிட்டு போறதை விட்டுட்டு வீட்ல சண்டை போட்டுக்கிட்டு இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. சரி, வீடுன்னு இருந்தா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடணுமா? வைஜெயந்தி, அது உன்னோட புகுந்த வீடுமா. வீட்ல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீதான் அதெல்லாம் சரிப்படுத்தி எல்லாரையும் சமாதானப்படுத்தணும். இப்படி நீயே கிளம்பி வந்துட்டா நாளைக்கு தினமும் ஒரு பிரச்சனை வரும். அப்பெல்லாம் பேக தூக்கிக்கிட்டு இப்படித்தான் கிளம்பி வந்துருவியா? வைஜெயந்தி, இது நம்ம வீடு. நீ எப்ப வேணாலும் வரலாம், எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கிறது தப்பாயிடும். சரி, 2 பேரும் உட்காருங்க. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். குடிச்சிட்டு 2 பேரும் உடனே கிளம்புங்க. உன் மாமாவும் ஸ்வேதாவும் வந்ததுக்கு அப்புறம் நானே அங்க வீட்டுக்கு வந்து மாமாவையும் அத்தையும் பார்த்து பேசுறேன்.